வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தினமும் ஒரு நடுத்தர அளவிலான மாதுளம் பழத்தை அல்லது ஒரு கப் இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தினுடைய அந்த விதைகளை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 150லேருந்து ஒரு 200 கிராம் இருக்கக்கூடிய மாதுளம் பழம், அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குறதோடு செரிமானத்திற்கும் மிகவும் உகந்தது தான். ஸோ மருத்துவ நன்மைகள் உடனடியாக கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலை நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மதிய உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி மாதுளம்பழம் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும். மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு சத்து, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை மாதுளம்பழம் உங்களுக்கு கொடுக்குது. அது என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கான நன்மை வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா மாதுளம் பழத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா மாதுளம் பழம் வந்து அயன் லெவல்ஸை வந்து உங்களுடைய ரத்த சிகப்பணுக்களை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விட்டமின் சி என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த மற்ற உணவுகள் சாப்பிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை விட்டமின் சி உறிஞ்சி இரும்பு சத்து பற்றாக்குறையும் உங்களுடைய உடலில் போக்கும். இப்போ மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கிறதால குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி இன்னும் அதிகப்படுத்தப்படும். அப்போ ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் வழக்கமாக நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு எல்லா உடல் பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இயங்குறோம். இந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சி போச்சுன்னா தான் ரத்த சோகை நமக்கு ஏற்படும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள், ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் இருக்கும். சோம்பேறித்தனமாகவே இருக்கும். சுறுசுறுப்பு அப்படின்றது நமக்கு இருக்காது. ஒரு சின்ன வேலைகளை செய்கிறது கூட நம்மக்கிட்ட தெம்பு இருக்காது. ஸோ இதனால தான் இதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும்னா மாதுளம் பழங்கள் எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து, விட்டமின் சி பெற்றுக்கொண்டு ரத்த சோகை நோயிலிருந்து விடுபட்டு நலமோடு வாங்க. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க மாதுளம் பழம். ஸோ ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாதுளம் பழங்களில் சக்தி வாய்ந்த பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குங்க. இதனுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு உங்களுக்கு வந்து விலக்கிவிடும். அதாவது அந்த கெட்ட கொழுப்பை நீக்கிவிடும். மேலும் அந்த ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்பு, அந்த எல்டிஎல் வந்து படிகிறத முன்னாடியே தடுத்து ரத்த ஓட்டத்தை எப்போதுமே ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் உங்களுக்கு வந்து வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகும்போது மாரடைப்பு, பக்கவாதம்லாம் எதுவுமே ஏற்படாது. இன்னும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு இல்லை, அப்போ உங்களுக்கு ஒருவேளை பிபி பிரச்சனை இருக்கலாம். பிபி பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள், ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். ஸோ அந்த இறுக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும்பொழுது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலுக்கும் கிடைக்காது, இதயத்துக்கும் கிடைக்காது. உடலுக்கு கிடைக்கலனா மயக்கம் வரும், சோர்வாக இருக்கும். இதயத்துக்கு கிடைக்கலனா மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், குறிப்பாக பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்ளணும்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க மாதுளம் பழம். ஸோ டைஜஷனுக்கு வந்து மாதுளம் பழம் பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாதுளம் பழத்தில் வந்து இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர், உணவு நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனுடைய செயல்பாடு என்னென்னா, இது அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது. இப்போ மாதுளம் பழத்தினுடைய இலைகள் மற்றும் பூக்களும் கூட வயிற்று உபாதைகளை குணப்படுத்துறதுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மாதுளப்பழம் உங்களுக்கு வந்து பராமரிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாங்க. மாதுளப்பழம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்டப் பண்ணும். அதுக்கான காரணம் மாதுளம் பழங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற சத்துக்கள் தான். ஸோ இது அதிக அளவில் இருக்கிறதால நம்மளுடைய உடம்புகளில் ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த ரத்த வெள்ளையணுக்களை வந்து அதிகப்படுத்திவிடும். இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ மாதுளம் பழம் வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தும். இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணி கிருமி தொற்றுகள் மற்றும் பருவகால நோய்கள்லாம் நம்மை தாக்காமல் உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது என்பது தெரிந்து கொள்ளுங்கள். மூட்டு வலி மற்றும் அலர்ஜியை குறைக்கக்கூடியதுங்க மாதுளம் பழம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாதுளம் பழம் கொடுக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இது வந்து வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதியவர்கள் மற்றும் மூட்டு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளம் பழம் மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் வலியையும்
வலியையும் குறைக்கிறதுக்கு இயற்கையான ஒரு நிவாரணியாக வந்து செயல்படுங்க. அப்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி, எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, கை கால்கள் தளர்ந்து போகிறது, இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எலும்பை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு, வயதான காலங்களிலுமே பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு மாதுளம்பழம் துணை புரியுங்க. ஸோ தொடர்ந்து மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.